இதுதான் நாட்டு பூனை மீசை. இதுக்கு இன்னொரு பேர் வந்து ஜீரக துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறக்கு துளசி மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஒரு துளசி வகை தான், அதோட ஃபேமிலி தான். இது நாட்டு வெரைட்டி. பூக்கள்லாம் பார்க்குறக்கு ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நீங்கள் நார்மலாக நர்சரியில் வாங்குறீங்கள்ல, அந்த பூனை மீசையோட பூக்கள் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும். அந்த மீசை மாதிரி இருக்கிறதும் ரொம்ப பெருசு பெருசாக இருக்கும். இதில் வந்து குட்டி குட்டியாக இருக்கும். இது வந்து விதைகள் மூலயமாவும் பரவுது. இது எங்கே அதிகமாக இருக்கும் அப்படின்னா, களைச்செடிகள் மாதிரி எல்லா இடங்கள்லையும் இது வளர்ந்துருக்கும். அந்த பூனை மீசையில் வந்து வாசம் இருக்காது. இந்த பூனை மீசையில் வந்து வாசம் இருக்கும். இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா, நிறைய இடங்களில் தரிசு நிலங்கள், அதுக்கப்புறம் களைச்செடி மாதிரி நிறைய இடங்களில் வளர்ந்துருக்கும். இதை பார்த்துட்டோம் அப்படின்னா மட்டும் அதை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் என்ன மருத்துவ பயன்கள் இருக்குது அப்படின்னா, கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ரொம்பவே பெஸ்ட்டு. அதே மாதிரி கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதுக்கப்புறம் சர்க்கரை நோய் உள்ளவர்களும் இதை வந்து நம்ம டீ மாதிரியோ கஷாயம் மாதிரியோ வச்சு குடிக்கலாம். இல்லை நம்ம காய வச்சு பவுட்ரு மாதிரியும் எடுத்துக்கலாம். இது நிறைய இடங்களில் அது பாட்டுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் நமக்கு தான் பேர் தெரியறதில்ல.